அதாவது அரசியல் பார்வைங்கண்ணா. அதாவது நீங்க ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டால் எதையும் குறை சொல்லலாம். ஏன் இவங்க 2014 இருக்கும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்கலையா? 2019 இப்ப ஆர்குமெண்ட் சொல்றாங்க, எம்ஜிஆர் அவர்கள் நாணயத்தை நாங்களே வெளியிட்டுக்கிட்டோம். எம்ஜிஆர் நாணய வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு மத்திய அரசை அழைக்கவில்லை என கூறிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். அது சந்தோஷப்படுறதா, துக்கப்படுறேன். எம்ஜிஆர் அவருடைய நாணயத்தை குடியரசுத் தலைவர் வந்து வெளியிட்டிருக்கணும், பிரதமர் அவர்கள் வாங்கியிருக்கணும். அல்லது இது போன்ற மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாதிரி கேபினெட்ல மூத்த அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்கணும். என்ன பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் போவதற்கு ஒரு வாய்ப்பா? நாகாலாந்து, சிக்கிம், கேங்டாக், இந்தியாவில் இருக்கக்கூடிய குக்கிராமம், லடாக்ல இருக்கக்கூடிய கிராமத்துக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழை கொண்டு போய் சேர்ப்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடமையா? இல்ல நாங்க காயின் ரிலீஸ் பண்ணி நானே வெளியிட்டுக்கிட்டேன், எனக்கு சந்தோஷம், எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழை கும்முடி பூண்டிக்குள்ள அடைச்சி வச்சுக்கிட்டேன்னு ஆதங்கப்படுவது எம்ஜிஆர் ஐயாவுக்கு செய்யக்கூடிய மரியாதையா? அதனால அவர் நான் திரும்பி கேட்கிறேன், 2019 நாங்கள் கூப்பிடல, நீங்க கூப்பிட்டு தான் நாங்கள் வந்திருப்போம் சார். எங்க தலைவர்கள் வந்திருப்பாங்க, நீங்க யாரை கூப்பிட்டு இருந்தாலும் வந்திருப்பாங்க. இதை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்திருப்போம். பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் தமிழகத்தில் 8 கோடி தமிழர்களுக்கு தெரிய, யூபிக்கு தெரிய வேண்டாமா? ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய புரட்சி திட்டம் தெரிய வேண்டாமா? மிட் டே மீல் ஸ்கீம் தெரிய வேண்டாமா? அவருடைய சாதனைகள் தெரியப்படுத்த வேண்டாமா? இது வந்து பாருங்க, அதான் கிணத்து தவளை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த, கிணத்துக்குள் உட்கார்ந்துகிட்டு இந்த காயினை நாங்களே வெளியிட்டுட்டோம், அதுல வந்து ஒரு புகழ் பாடுவது வந்து உங்களுக்கு சந்தோஷமா? அதனால் இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. திமுக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க. கலைஞர் ஐயாவுடைய புகழ் போகணும். ராஜ்நாத் சிங் வந்தாங்கன்னா டெல்லி பேப்பர்ல ஹெட்லைன்ஸ், அது டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, ஹிந்துஸ்தான் டைம்ஸ், அங்க இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகள் இன்னைக்கு டெல்லியில போட்டிருக்காங்க ஃப்ரண்ட் பேஜ். எல்லா ஆங்கில பத்திரிகைகள், ஹிந்தி பத்திரிகைகள், பெங்காலி பத்திரிகைகள். அங்க யாரோ படிப்பாங்க, என்ன சொன்னாங்க, 1989 ஏதோ சுயதவி குழு ஆரம்பிச்சாங்களாமா, என்னப்பா? 1973 முதல்ல தேசிய கொடி ஏத்துனாங்களாமா, என்னப்பா? யாரோ 2 பேர் படிச்சாங்கன்னா புகழ் தமிழ்நாட்டு விட்டு வெளியே போகும் இல்லைங்கன்னா அது சாதனையா? அல்லது கிணத்து தவளையை போல நானே காயின் ரிலீஸ் பண்ணி நானே வாங்கிட்டேன்னு சொல்றது சாதனையா? அதனால் இதுதான் தமிழக அரசியலுடைய நிலைமை, இப்படித்தான் இருக்கு. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எம்ஜிஆர் ஐயாவுக்கு நீங்க புகழ் சேர்க்கல, உங்க பிரச்சனை, உங்க பிரச்சனை. பட்டி தொட்டிலாம் நீங்க எடுத்துட்டு போயிருக்கணும், ஏன் செய்யல? அது உங்க பிரச்சனை. அதற்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? இது ஒரு சாதனையா ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றாருன்னா எனக்கு வேதனையாக இருக்குது கேட்கறதுக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.